தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் அச்சங்குளம் பகுதியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் தற்போது 8 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மேலதிக விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில். விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமா பாலா, அதாவது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள அச்சங்குளம் கிராமம். இந்த கிராமத்தில் சந்தனமாரி என்பவருக்கு சொந்தமான பட்டாசாலை உள்ளது. இந்த பட்டாசாலை சந்தனமாரி என்பவர் 4 பேருக்கு ஒப்பந்த அடிப்படையில் இந்த பட்டாசாலையை பிரித்து கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் இங்கு பட்டாசு தொழில் நடைபெற்று வருகிறது. இங்கு வந்து நாக்பூர் லைசன்ஸ், அதாவது அனைத்து விதமான பட்டாசுகளும் செய்யக்கூடிய நாக்பூர் லைசன்ஸ் உள்ளது. இன்று பேன்சி ரக பட்டாசுகளுக்கு முனை மருந்து செலுத்தும் பொழுது ஏற்பட்ட உராய்வின் காரணமாக இன்று மதியம் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த வெடி விபத்தில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் இடிந்து தரைமட்டமானதில் 15க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இடர்பாடுகளில் சிக்கி காயமடைந்தனர். மேலும் தீ விபத்து தொடர்ந்து பட்டாசுகள் அனைத்தும் வெடிக்க தொடங்கிய நிலையில் உடல் கருகிய நிலையில் இதுவரை சடலமாக 8 பேரது உடல்கள் தீயணைப்பு துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. சாத்தூர் மற்றும் சிவகாசி ஆகிய பகுதியில் இருந்து 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உடல்கள் அனைத்துமே சிதறி கிடப்பதால் உடல்களை அடையாளம் கண்டுபிடிப்பதிலும் தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் ஒரு சவாலாகவே உள்ளது. தொடர்ந்து இந்த உடல்களை மீட்கும் பணியிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை காயமடைந்தவர்கள் அனைவருமே சாத்தூர் மற்றும் சிவகாசியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவ இடத்தில் தற்போது விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெருமாள் அவர்கள் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகிறார்களா. மேலும் பலி எண்ணிக்கை கூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடர்பாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்ட பின்புதான் முழுவதுமாக இறந்தவர்களுடைய பெயர் விவரம் மற்றும் அனைத்துமே தெரிய வரும் என்பதும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போல செந்தில், தற்போது காவல்துறையினர் நடத்தி வரக்கூடிய இந்த முதற்கட்ட விசாரணையில வெடிவிபத்திற்கான காரணம் என்பது கண்டறியப்பட்டிருக்கா? ஏன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக பட்டாசு ஆலைகளில் ஏற்படக்கூடிய வெடிவிபத்துக்கள் காரணமாக சில நெறிமுறைகள் இருக்கிறது. அந்த நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இந்த கட்டடங்கள் இருந்ததா? முதற்கட்ட விசாரணையில நமக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன? அதாவது முதல் கட்டத்தில் என்பது இந்த பட்டாசாலையை வந்து உரிமையாளர் என்பது சந்தனமாரி. அவர் வந்து 4 பேருக்கு இந்த பட்டாசாலையை வந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விட்டுள்ளார். அந்த 4 பேர் அவர்களுக்கு தேவையான ஆட்களை வைத்து இங்கு பணி செய்துள்ளனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட அறைகளில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்ததாக கூறப்படுகிறது. இருந்தாலும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த தொழிலாளர்கள் வந்து பணிபுரியும் போது அதிக அளவில் உற்பத்தியை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் அந்த தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்துவதால் இந்த ஒரு விபத்து ஏற்பட்டதாகவே இங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இந்த போன்ற இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உரிமையாளர்கள் பட்டாசாலைகளை மற்றொருவருக்கு விடும் பொழுது அவர்கள் வந்து அதிக அளவில் உற்பத்தியை எடுக்க வேண்டும் என்பதற்காக தொழிலாளர்களை அதிக அளவில் பணியில் ஈடுபடுத்துவதாலும் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் இங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது எத்தனை பேர் எந்தெந்த மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க செந்தில்? அவர்கள எத்தனை பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள்? அவர்களுக்கான உரிய சிகிச்சை அளிப்பதற்கு போதுமான வசதிகள் அந்தந்த மருத்துவமனைகள்ல உறுதி செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக, அதாவது இங்கு சிவகாசியில் உள்ள அதிநவீன தீக்காய சிகிச்சை பிரிவில் 5 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். படுகாயம் அடைந்த அனைவருமே சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். லேசான காயமடைந்தவர்கள் மட்டுமே சாத்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாலா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அச்சங்குளம் கிராமத்தில் செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் இதுவரை 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 15க்கும் மேற்பட்டோர் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில். நீலகிரி மாவட்டம் உதகையில் நிலவும் கடும் உறைபனி காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உதகையில் கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக வழக்கத்திற்கு மாறாக கடுமையான மூடுபனி நிலவி வருகிறது. குறிப்பாக அதிகாலை நேரங்களில் மக்கள் சாலையில் நடமாட முடியாத அளவிற்கு பனியின் தாக்கம் அதிகமாக உள்ளது. உறைபனி காரணமாக உதகை தாவரவியல் பூங்காவில் புல்வெளிகள் பனிப்போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கின்றன. காந்தல் மைதானம், தலைக்குந்தா புல்வெளி என நகரின் அனைத்து பகுதிகளிலும் உறைபனி சூழ்ந்து வெண்மை நிறத்துடன் காணப்படுகின்றது. வீடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களின் மீதும் உறைபனி படர்ந்திருப்பதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.
பிப்ரவரியில் சிவியராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பனி, வெள்ளை பனி அப்படியே காஷ்மீர் மாதிரி காய்ச்சலிக்குது. இப்போ பொதுவாக நீலகிரி கார்டனில் வந்து பொதுவாக எப்பாவது ஒரு டைம் தான் -டிகிரி வரும். ஆனால் இப்போது தொடர்ந்து -டிகிரி வந்துட்டு. உதகை, காந்தல் மற்றும் தலைக்குந்தா பகுதிகளில் -2 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை காணப்படுகிறது. கடுமையான பனி காரணமாக இரவு 7 மணி முதல் காலை 10 மணி வரை பொதுமக்கள் வீட்டிற்கு உள்ளேயே முடங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானலிலும் பனியின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. மன்னவனூர் சூழல் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் புல்வெளிகளில் பனி படர்ந்து வெள்ளை கம்பளம் போர்த்தியது போன்று உள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நள்ளிரவு 7 டிகிரி செல்சியஸும் அதிகாலையில் 4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. கடந்த 2 நாட்களாக நிலவிய உறைபனியால் கூக்கால், பழம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மலை வாழைகள், மலை காய்கறிகள் கருகுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாய பம்பு செட்டுகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் அதிமுக ஆட்சியில் எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்று ஸ்டாலினும் கனிமொழியும் பொய் பிரச்சாரம் செய்வதாக சாடினார். ஸ்டாலின் பரப்புரையின் போது மக்களிடம் மனு பெறுவதை குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் ஏற்கனவே தொகுதிதோறும் பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்று அதற்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறினார். 13 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்த திமுக தமிழகத்திற்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்றும் முதலமைச்சர் சாடினார். பயன்படுத்துகின்ற பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகள் வைத்த கோரிக்கை அடிப்படையாக நிறைவேற்றப்பட்டு வருகின்ற செய்தி மகிழ்ச்சியோடு நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். அடுத்ததாக பல்லடம் பேருந்து நிலையம் முன்பு பிரச்சார கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எந்த துறையில் ஊழல் என நேரடியாக பேச சொன்னால் அதற்கு வராமல் ஸ்டாலின் ஊர் ஊராக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக விமர்சித்தார். நீ எந்த துறையில் ஊழல் சொல்லு, நான் வர்றேன், நீயும் மேடை போடு, அதே மேடையில் நான் ஒரு மைக்கு பிடிக்கிறேன், நீ ஒரு மைக்கு பிடி, நீ குற்றச்சாட்டு சொல்லு, அதுக்கு நான் பழி சொல்ல தயாராக இருக்கிறேன். அதை விட்டுட்டு ஊர் ஊரா போய் பொய் சொல்லி அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வர. அடுத்ததாக பல்லடம் அருகே உள்ள காளிவேளம்பட்டி மகளிர் சுய உதவி குழுவினருடன் கலந்துரையாடல் வந்த முதலமைச்சருக்கு கும்மி அடித்து பாடல் பாடி வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு வந்த முதலமைச்சரிடம் ஜெயலலிதா பிறந்த நாளை பெண்கள் மேம்பாட்டு நாளாக அறிவித்து விருது வழங்க வேண்டும் என்று மகளிர் குழுவினர் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெண்கள் வாழ உகந்த நகராக கோவை தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க இந்திய தண்டனை சட்டத்தை கடுமையாக்கி உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். நிகழ்ச்சியின் இறுதியாக முதலமைச்சருடன் நின்று மகளிர் குழுவினர் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களின் கல்விக் கடன் முழுவதும் ரத்து செய்யப்படும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் உரையாற்றியவர் கல்விக் கடன் தள்ளுபடி வாக்குறுதியையும் நான் ஏற்கனவே அறிவித்து விட்டேன் என முதலமைச்சர் சொன்னாலும் சொல்லுவார் என்று சாடினார். மாணவருடைய கல்விக் கடன் முழுசா ரத்து செய்யப்படும் என்ற உறுதியை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா இதை பார்த்தது பிறகு இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி பழனிசாமி இந்த தேர்தலில் அந்த அறிவிப்பை அறிவிச்சுட்டு நான் நினைச்சதை ஸ்டாலின் அறிவிச்சுட்டாரு, நான் நினைச்சதுக்கு இருந்ததை ஸ்டாலின் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. நான் கேட்டேன், அதுக்குதான் பதில் சொன்னேன். நீங்க போய் யாரு காலையும் விழக்கூடாதுன்னு சொல்றேன், விழாம இருப்பீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. நான் சொல்றதை அவர் செய்யறாராம், அதாவது அவர் சொல்றத நான் முன்கூட்டியே சொல்லிடுறேங்கிறாரு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆகவே சகோதரி தேமுதிகவின் 21ஆம் ஆண்டு கொடி நாளை முன்னிட்டு கட்சியின் தலைவர் விஜயகாந்த் கட்சி அலுவலகத்தில் தேமுதிக கொடியை ஏற்றி வைத்தார். உடல்நலக்குறைவு காரணமாக வீட்டில் ஓய்வு எடுத்து வந்த விஜயகாந்த் தேமுதிகவின் கொடி நாளையொட்டி நீண்ட நாட்களுக்கு பிறகு தொண்டர்கள் மத்தியில் தோன்றினார். முன்னதாக அவருடைய வீட்டில் தேமுதிக கொடியை ஏற்றி வைத்த அவர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திற்கு சென்று தொண்டர்கள் மத்தியில் தேமுதிக கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் உரையாற்றிய அவர் தொண்டர்கள் அனைவருக்கும் கொடிநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார்.
எல்லாரும் ஓடினாலும் வாழ்ந்துகளை தெரிந்து கொள்ள மகளிர் நன்றி வணக்கம். இதனிடையே சென்னை தேமுதிக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிரேமலதா கூட்டணி குறித்து இனி தேமுதிகவிடம் கேட்காதீர்கள், அதிமுகவிடம் கேளுங்கள் என்று தெரிவித்தார். தொலைக்காட்சி விவாதங்களில் தேமுதிக நிர்வாகிகள் இனி கலந்து கொள்வார்கள் என்றும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி நல்ல முடிவை விஜயகாந்த் அறிவிப்பார் என்றும் கூறினார். தொண்டர்கள் விருப்பப்பட்டால் தான் தேர்தலில் போட்டியிடுவேன் என்று குறிப்பிட்ட பிரேமலதா தேமுதிக தனித்து போட்டியிட்டால் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கூறினார். இனிமேல் கூட்டணி பற்றி நீங்கள் என்னிடம் கேட்பதை விட யார் இந்த கூட்டணிக்கு தலைமையோ அவங்க கிட்ட இந்த கேள்வியை நீங்க கேட்கணும்னு நான் சொல்றேன். தேர்தல் தேதி அறிவித்தவுடன் நிச்சயமாக செயற்குழு பொதுக்குழு கூட்டி கேப்டன் அவர்களால் நிச்சயம் நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்படும். விருதுநகர் அருகே சாத்தூர் அச்சங்குளம் கிராமத்தில் ஏற்பட்டிருந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 15 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே நம்முடைய தொலைபேசி வாயிலாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் திரு கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். பட்டாசு ஆலை வெடிவிபத்து அப்படிங்கிறது இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த விபத்திற்கான காரணம் அப்படிங்கிறது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கா? என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு சார்? வணக்கம். வெம்பக்கோட்டை தாலுகாவில் பனேடிப்பேட்டையில இருந்த மாரியம்மாள் ஃபயர் ஒர்க்ஸ்ல வந்து இன்னைக்கு காலையில 11 மணிக்கு இந்த விபத்தை ஆரம்பிச்சதுங்க. இன்னும் வந்து அந்த கண்டினியூஸா போயிட்டு தான் இருக்கு. வெடிகள் வெடிச்சுட்டு தான் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 8 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மற்ற காயம்பட்ட நபர்கள் எல்லாரும் சாத்தூருக்கும் சிவகாசி 2 GH-க்கும் அனுப்பிட்டு இருக்கிறோம். ஸ்பாட்ல வந்து தீயணைப்புத்துறை மற்றும் மருத்துவத்துறை வந்து தயாராக எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. சிவகாசி சாத்தூர்ல வந்து பக்கத்துல இருந்த எக்ஸ்ட்ரா டாக்டர் டீமையும் நம்ம மொபிலைஸ் பண்ணி அனுப்பியிருக்கோம். இந்த காரணம் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். எல்லா ஆலைகள்லயுமே பெரிய ஆலைகள்ல வந்து பணிபுரிகிற ஃபோர்மேன் எல்லாருமே வந்து ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணி ப்ராப்பரா சர்டிஃபைடு ஆட்கள் மட்டும்தான் வேலை செய்யறாங்க. அதனால வந்து அவங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாமே அவங்களுக்கு பத்தி தெரியும். எப்படி இந்த விபத்து நடந்திருக்குன்றது வந்து நம்ம ஆய்வுக்கு பின்னாடி தெரிய வரும். கவனக்குறைவாக இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ஆக்சிடென்ட் எல்லாம் டிராப்பிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாங்க. இனிமேல் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம ரெகுலர் இன்டர்வெல்ல அவங்கள ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரைனிங் நடத்திக்கிட்டே தான் இருக்கும். பட் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது வந்து எப்பயாவது நடந்தது. இனிமேல் இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்காக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எடுக்கப்படுது. தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி அதற்கான ஒரு ரெகுலேஷன்ஸ்க்கான விழிப்புணர்வு அந்த பகுதிகளை ஏற்படுத்தப்பட்டாலும் கூட பட்டாசு ஆலைகளில் ஏற்படக்கூடிய வெடிவிபத்து அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். நிறைய உயிரிழப்புகள் இதன் மூலமாக ஏற்படுவதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த ரெகுலேஷன்ஸ்ல இன்னும் கட்டுப்பாடுகள் இன்னும் கடுமையாக்கப்படணுமா? என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரியாக ஒரு லீனியன்ட் ஆக இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? நம்ம ட்ரைனிங் ப்ராப்பரா கொடுத்துட்டு இருக்கோம். அப்பப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு தானே இருக்கோம். அதனால வந்து எந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆலைகள்ல இருந்து நான் சாதாரணமா இந்த மாதிரி வெடி விபத்துகள் நடக்கிறது அபூர்வம் தாங்க. பெரிய ஆலைகள் வந்து எல்லா ப்ரிகாஷனரி மெஷர்ஸும் எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஒரு இது நடந்திருக்கு. எதிர்காலத்துல நடக்காம இருக்கிறதுக்கு தேவையான பயிற்சிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கட்டாயமா நம்ம எடுக்கலாம். மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்து எல்லா பட்டாசு ஆலைகள்லையும் எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் உறுதி செய்யுங்கிறத தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி சார். இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டாசு ஆலை உரிமையாளர் மேல எதுவும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குங்களா? இந்த நிகழ்வுக்கு அப்புறமா நம்ம என்கொயரி மூலமா என்ன தப்பு நடந்ததுங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த குற்றவியல் நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை கட்டாயம் மேற்கொள்ளப்படுங்க. சரி, இப்போ உயிரிழந்த இந்த ஆலை விபத்துல இதுவரைக்கும் 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா படுகாயங்களோட ஒரு 15 பேர் மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கான உரிய மருத்துவ சிகிச்சை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா? உயிரிழந்தவர்களுக்கான இழப்பீடு என்பது ஏதேனும் அறிவிக்கப்பட்டிருக்கா சார்?
சிகிச்சை பொறுத்தளவுக்கு இப்ப சற்று முன்புதான் வந்து நம்ம மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை செயலாளர்கிட்ட பேசணும். அவங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க உடனடியாக 50% மேல இருந்தா மதுரைக்கு ரெஃபர் பண்ணுங்க, மதுரை அலர்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. சிகிச்சை வந்து உரிய சிகிச்சை உரிய முறையில் அளிக்கப்படும். கட்டாயமாக இழப்பீடு குறித்து அரசு முடிவு செய்யும். நன்றி திரு கண்ணன். இணைப்பில் வந்து பல்வேறு விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் திரு கண்ணன் அவர்கள் தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக பங்கேற்று சில தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இந்த விபத்து உயிரிழப்பு குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும். ஒருவேளை பாதுகாப்பு குறைபாடு காரணங்களால் விபத்து ஏற்பட்டிருந்தால் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், விருதுநகர் மாவட்டம் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பட்டாசு ஆலைகளில் இந்த விதிமுறைகளை கண்காணிப்பதற்கும் விதிமுறைகளை பின்பற்றுவதற்குமான உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். விமான கட்டணங்களை 30 விழுக்காடு வரை உயர்த்திக் கொள்ள மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு தளர்வுக்கு பின்னர் குறைந்த அளவிலேயே விமானங்கள் இயக்கப்பட்டதால் கட்டணங்களை நிர்ணயிக்க மார்ச் 25ஆம் தேதி கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்திருந்தது. இந்த சூழலில் விமான கட்டணங்களுக்கான உச்சவரம்பை 10 விழுக்காட்டிலிருந்து 30 விழுக்காடு வரை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. அதன்படி 40 நிமிடத்திற்கு குறைவான பயணத்திற்கு குறைந்தபட்ச கட்டணம் 2000 ரூபாயிலிருந்து 2200 ஆகவும், அதிகபட்ச கட்டணம் 6000 ரூபாயிலிருந்து 7800 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. 40 முதல் 60 நிமிட பயணத்திற்கான குறைந்தபட்ச கட்டணம் 2800 ரூபாயாகவும், அதிகபட்ச கட்டணம் 9800 ஆகவும் உயர்ந்துள்ளது. 60 முதல் 90 நிமிட பயணங்களுக்கான குறைந்தபட்ச விமான கட்டணம் 3300 ரூபாயாக அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக 11700 ரூபாய் கட்டணம் வசூலித்துக் கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 3 மணி முதல் 3.5 மணி நேர பயணத்திற்கான அதிகபட்ச கட்டணம் 5600 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டு 24200 ஆக உயர்ந்துள்ளது. இந்த கட்டண உயர்வு மார்ச் 31ஆம் தேதி வரையோ அல்லது மறு உத்தரவு வரும் வரையோ அமலில் இருக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் காரணை பேருந்து நிலையத்தில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தால் அலுவலகம் செல்லும் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். காரணை பேருந்து நிலையத்திலிருந்து சைதாப்பேட்டைக்கு வழக்கமாக செல்லும் அரசு பேருந்து பாதி வழியில் திடீரென பழுதானது. பேருந்தை எப்படியாவது இயக்கிவிட வேண்டும் என எண்ணிய ஓட்டுநர் பயணிகள் மற்றும் நடத்துனரை கீழே இறங்கி பேருந்தை தள்ள செய்துள்ளார். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பயணிகளும் அந்த பகுதி மக்களும் முன்னும் பின்னுமாக பேருந்தை தள்ளியும் பேருந்து இயங்கவில்லை. இதனால் நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடியாமல் பயணிகள் அவதியடைந்தனர். அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததே இதுபோன்ற அவல நிலைக்கு காரணம் என பயணிகள் குற்றம் சாட்டினர். அமைச்சர் ஜெயக்குமாரை விமர்சித்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மீது அவதூறு வழக்கு தொடர அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ராயபுரத்தில் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் சபை கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், மீனவர்களுக்கு வாக்கி டாக்கி வாங்குவதில் அமைச்சர் ஜெயக்குமார் 30 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக கூறினார். இது தொடர்பாக வழக்கு தொடரும் விதமாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து விளக்கம் பெறுவதற்காக அமைச்சர் ஜெயக்குமாரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டபோது நீதிமன்றம் தள்ளுபடி செய்த பின்னும் ஸ்டாலின் பொய்பேசி வருவதாக சாடினார். அந்த மாதிரி உலக வங்கி பணம் கொடுக்குற ஒரு விஷயத்துல அவங்க அப்ரூவல் வாங்கி கொடுத்து அதனால டிரான்ஸ்பரண்டா டெண்டர் விட்டு இவ்வளவு வெளிப்படைத்தன்மை கடைபிடிச்சு எந்தவித முகாந்திரம் அன்னைக்கே கோர்ட்டுக்கு போனாங்க. இதை கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லயே ஒரு பேசிஸ் இல்லாம சும்மா சொல்லி டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. டிஸ்மிஸ் பண்ண ஒரு இஷ்யூவை சும்மா மக்கள் மத்தியில ஒரு அவதூறு ஏற்படுத்தணும் எங்களுக்கு. இந்த அடிப்படையில இன்னைக்கு அது ஸ்டாலின் என் தொழிலை போய் மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணிட்டாரு. நிச்சயமா அது IPC 499 படி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு குற்றம். அதுக்கு உண்டான தண்டனை நிச்சயமா அவர் அனுபவிப்பார். நான் விட போவதில்லை. இந்தியாவிற்கு எதிரான பதிவுகளை தடுக்க கோரிய வழக்கில் ட்விட்டர் நிறுவனத்துக்கும் மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ட்விட்டரில் நாட்டுக்கு எதிரான பதிவுகளை தடுக்க உரிய வழிமுறைகளை உருவாக்க கோரி பாஜகவின் வினித் கோயன்கா உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி SA போப்டே தலைமையில் விசாரணைக்கு வந்தபோது உரிய விதிகளை மத்திய அரசு வகுக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரியிருந்தார். கட்டுப்பாடுகள் இல்லாததால் இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்கள் அதிகளவில் இடம்பெறுகின்றன என்றும் மனுதாரர் சுட்டிக்காட்டினார்.
போலியான செய்திகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பரவும் விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்கும்படி ட்விட்டர் நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. ஒசூர் அருகே கிராம பகுதியில் 2 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் அருகே செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அடுத்த பூனப்பள்ளி கிராமத்தில் இன்று அதிகாலை கர்நாடக வனப்பகுதியிலிருந்து வந்த 2 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. 2 யானைகளையும் 15க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். யானைகளை காண குவிந்து வரும் பொதுமக்களை வனத்துறையினர் மற்றும் போலீசார் எச்சரித்து அனுப்பி வைக்கின்றனர். இன்று மாலை கர்நாடக வனத்திற்குள் யானைகளை விரட்ட திட்டமிட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானலில் கோடைக்கால சீசனுக்கு தயாராகி வரும் ரோஜா செடிகளுக்கு கவ்வாத்து செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று காரணமாக கொடைக்கானலில் கடந்த ஆண்டு ரோஜா கண்காட்சி, கோடை திருவிழா போன்றவை ரத்து செய்யப்பட்டன. இந்நிலையில் இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் சீசன் களை கட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு 10 ஏக்கரில் அமைந்துள்ள ரோஜா பூங்காவில் 1500க்கும் மேற்பட்ட ரோஜா செடிகளுக்கு கவ்வாத்து செய்யும் பணி தொடங்கியுள்ளது. அடுக்கடுக்காய் உள்ள மலர்படுகைகளில் விதவிதமான வண்ண ரோஜா மலர்கள் கோடை சீசனுக்குள் பூத்து குலுங்கும் என பூங்கா நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே நடைபெறும் யானைகள் நலவாழ்வு முகாம் பசுந்தீவனங்களை விட கலவை சாத உருண்டைகளை யானைகள் விரும்பி சாப்பிடுவதாக பாகன்கள் தெரிவித்துள்ளன. பவானி ஆற்றங்கரையோர பகுதியில் தேக்கம்பட்டியில் யானைகள் சிறப்பு நல்வாழ்வு முகாம் கடந்த 8ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் 26 கோவில் யானைகள் பங்கேற்றுள்ளன. முகாமில் அரிசி சாதத்தோடு நன்கு வேக வைக்கப்பட்ட பச்சை பயிறு, கொள்ளு, ராகி, மஞ்சள், கருப்பட்டி ஆகியவைகள் கொண்ட உருண்டை கலவைகள் யானைகளுக்கு வழங்கப்படுகின்றன. பசுந்தீவனங்களை விட கலவை உருண்டைகளே யானைகள் விரும்பி உண்பதாக பாகன்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இதில் சுவை மற்றும் சத்துமிக்க மூலப்பொருட்கள் உள்ளதால் யானைகள் உருண்டைகளை விரும்பி உண்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 22 மாதங்களில் ரயில் விபத்துகளில் ஒரு பயணி கூட உயிரிழக்கவில்லை என்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர் கடைசியாக 2019ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதிதான் ரயில் விபத்தில் உயிரிழப்புகள் பதிவானதாக கூறினார். இந்திய ரயில்வே வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத வகையில் ரயில்வே வாரிய கட்டமைப்பு மாற்றியமைக்கப்பட்டு பாதுகாப்புக்கென பிரத்யேக பொது இயக்குநர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் மண்டி அமைப்புகள் முடிவுக்கு வரும் என பட்ஜெட்டில் எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது என காட்ட முடியுமா என்று ராகுல் காந்திக்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் சவால் விடுத்துள்ளார். பட்ஜெட் குறித்த விவாதம் மாநிலங்களவையில் நடந்தபோது ராகுல் காந்தி பேச்சுக்கு பதிலளித்த அனுராக் தாக்கூர், ராகுல் காந்தி பட்ஜெட் குறித்து முழுமையாக எதையும் முன் தயாரிப்பு செய்யாமல் நாடாளுமன்றத்தில் பேசுவதாக சாடினார். மேலும் இந்த பட்ஜெட் இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றி செல்லும் பட்ஜெட் என்றும் வலுவான சுயசார்பு இந்தியாவை கட்டமைக்கும் பட்ஜெட் இது என்றும் குறிப்பிட்டுள்ளார். வரும் 17ஆம் தேதி தஞ்சை செல்லும் சசிகலா அங்கு 10 நாட்கள் தங்கியிருப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சையில் முக்கிய உறவினர்களை சந்திக்கவும் ஓய்வெடுக்கவும் அவர் தஞ்சை செல்வதாக கூறப்பட்டாலும் நிர்வாகிகள் சிலரை சந்திக்கலாம் என தெரிகிறது. 4 ஆண்டு சிறை தண்டனை, கொரோனா சிகிச்சைக்கு பின் பெங்களூருவிலிருந்து கடந்த 8ஆம் தேதி சசிகலா சென்னை திரும்பினார். தற்போது அவர் தியாகராய நகரில் உள்ள இளவரசியின் வீட்டில் தங்கியுள்ளார். இதனிடையே வரும் 25ஆம் தேதி அமமுகவை சேர்ந்த 5 நிர்வாகிகள் டெல்லி செல்கின்றனர். திமுக எம்பிக்களை அவமதித்ததாக தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் சண்முகம் மீது வழங்கப்பட்ட புகார் குறித்து நாடாளுமன்ற உரிமைக்குழு தலைவர் சுனில்குமார் சிங் தலைமையில் விசாரணை நடைபெற்றது. புகார் குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்த TR பாலு, கடந்த ஆண்டு மே 13ஆம் தேதி ஒன்றிணைவோம் வா திட்ட மனுக்களை அப்போதைய தலைமைச் செயலாளர் சண்முகத்திடம் குழுவாக திமுக எம்பிக்கள் அளிக்க முயன்றதாக கூறினார். இந்த குழுவில் TR பாலு, தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கப்பாண்டியன், கலாநிதி வீராசாமி ஆகியோர் இருந்தனர். தலைமைச் செயலகத்தில் இருந்த சண்முகம் தொலைக்காட்சியை பார்த்தபடி முறையாக பதிலளிக்கவில்லை என்றும் எம்பிக்களை அவமதித்ததாகவும் குற்றம் சாட்டினார். திரிணாமுல் காங்கிரஸ் MP தினேஷ் திரிவேதி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் நடைபெறும் வன்முறை சம்பவங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் வாய் திறக்க முடியவில்லை என திரிவேதி வருத்தம் தெரிவித்தார். மக்கள் நன்மைக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலையில் இந்த MP பதவி எதற்கு என தன்னுடைய மனசாட்சியே தன்னிடம் கேள்வி எழுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதனால் தன்னுடைய MP பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்த திரிவேதி, மேற்கு வங்க மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என்று கூறியுள்ளார். சாதி மாறி திருமணம் செய்த தம்பதிகளுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு பெற்றோர் விருப்பத்தின் பேரில் இருவரில் ஒருவரின் சாதி பெயரில் சான்றிதழ் வழங்கப்படும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பெற்றோரது விருப்பத்தின் அடிப்படையில் தந்தையின் சாதியையோ அல்லது
தாயின் சாதியையோ சான்றிதழில் குறிப்பிடுமாறு அனைத்து வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் இந்த அரசாணை மூலம் உத்தரவிடப்பட்டுள்ளது. வழக்கமாக தந்தையின் சாதி அடிப்படையிலேயே சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அந்த நடைமுறை மாற்றப்பட்டுள்ளது. மதுரை திருமங்கலத்தில் விவசாய வீடு ஜப்தி செய்யப்படவிருந்த நிலையில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஜப்தி நடவடிக்கையை தடுத்திருக்கிறார் அமைச்சர் உதயகுமார். சொக்கம்பட்டியை சேர்ந்த விவசாயி செல்வராஜ் அவரது மகன் ஊரடங்கு நேரத்தில் பணியை இழக்க வீடு கட்டுவதற்காக வங்கியில் பெற்ற கடனை செலுத்த முடியாமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி வீட்டை ஜப்தி செய்ய வந்த வங்கி ஊழியர்களிடம் செல்வராஜ் குடும்பம் கால அவகாசம் கேட்டுள்ளது. வங்கி அதிகாரிகள் விடாப்பிடியாக மறுத்த நிலையில் அவ்வழியே காரில் வந்த அமைச்சர் உதயகுமார் சாலையில் கூட்டமாக நிற்பதை பார்த்து என்ன நடந்தது என்று விசாரித்துள்ளார். ஒரு குறிப்பிட்ட தொகையாவது தர வேண்டும் என்று வங்கி ஊழியர்கள் தொடர்ந்து கூற 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் உதயகுமார். அதன் பின்னர் ஜப்தி நடவடிக்கை கைவிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆன்லைன் வகுப்பின் போது கேம் விளையாடியதை பெற்றோர் கண்டித்ததால் 8ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. NGO காலனியை சேர்ந்த பாபு என்பவரின் மகன் ராஜேஷ் தனியார் CBSE பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். ஆன்லைனில் வகுப்புகள் நடைபெற்ற போது அதனை கவனிக்காமல் கேம் விளையாடியதாக கூறப்படுகிறது. அதனை பெற்றோர் கண்டித்ததால் மனமுடைந்த மாணவன் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தனி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் பெற்றோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழர் தேசிய இயக்க தலைவர் பழ நெடுமாறனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாரதா. சாரதா, விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழர் தேசிய முன்னணியினுடைய தலைவர் பழ நெடுமாறனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு அவருக்கு சளி மற்றும் காய்ச்சல், லேசான காய்ச்சல் இருந்ததன் காரணமாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு நேற்று நள்ளிரவு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். நேற்று மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட அவருக்கு உடனடியாக கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த பரிசோதனை முடிவில் அவருக்கு தொற்று இருப்பது உறுதியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவருக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. எனினும் தற்பொழுது அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காய்ச்சலும் கூட குறைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு வயது 87 ஆகும். லேசான அறிகுறிகளுடனே வந்திருந்ததன் காரணமாக உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் அவர் இருந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். நன்றி சாரதா, விரிவான விவரங்களுக்கு. மண்ணில் உள்ள சத்துக்களை பயிர்கள் கிரகித்துக் கொள்ளும் வடிவில் மாற்றிக் கொடுப்பது நுண்ணுயிரிகளே. மக்கும் உரங்களை சிதைத்து சத்துக்களை அதிக அளவில் கிடைக்க செய்ய வேஸ்ட் டீகம்போசரை பயன்படுத்த பயிற்சி அளிக்கிறார் ராதாகிருஷ்ணன். விவசாயத்தில் நுண்ணூட்ட சத்து குறைபாட்டை சரி செய்ய செறிவூட்டப்பட்ட மக்குரங்களை பயன்படுத்தலாம். மண்ணில் நன்மை செய்யும் நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்த டீகம்போசர் பயன்படுத்தி அதிக பலன் பெறலாம் என்கிறார் ராதாகிருஷ்ணன். இந்த வேஸ்ட் டீகம்போசர் வெறும் 20 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசாங்கம் இதை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. அங்கக வேளாண்மை பிரிவு அப்படின்ற ஒரு பிரிவு அங்கே காசியாபாத் உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பித்து அங்கே நடத்தின்னு இருக்காங்க. அவங்க தான் ரெடி பண்ணி 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த டீகம்போசர் வந்து ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு டீகம்போசர் வாங்கிட்டோம்னாக்கா அந்த டீகம்போசர் வாழ்நாள் பூரா பயன்படுத்தலாம். 3 பாட்டில் டீகம்போசர், 6 கிலோ வெல்லம், 6 கிலோ கருப்பு வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை 6 கிலோ இந்த மாதிரி ரெடி பண்ணி இதில் போட்டுட்டு தண்ணி ஃபுல் பண்ணிடுறோம். தண்ணி ஃபுல் பண்ணிவிட்டு முதல்ல 3 நாளைக்கு இந்த மூடி போட்டு மூடி வச்சிடறோம். முதல்ல ஒரு 3 நாளைக்கு மூடி போட்டு டைட்டில் மூடிடலாம். 3 நாள் ஆயிடுச்சுனாக்கா திருப்பி மூடி திறந்து வச்சிடலாம். மூடி திறந்து வச்சுட்டு கண்டிப்பாக தினம் கலக்கணும். அந்த 3 நாளைக்கு கூட தினம் கலந்து வச்சுட்டு தான் மூடணும், திருப்பி மூடணும். அதே நேரத்தில் மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே போகக்கூடாது. நீங்கள் பாட்டு வெயில் வச்சுட்டு மழை வச்சுட்டு
நனைஞ்சிருச்சுனாக்கா எல்லா சத்தையும் வெளியே போய்டும் இல்லையா, அதுக்காக மேலே ஒரு பந்தல் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு தண்ணி பாய்ச்சும் போது முதல் முறை 1000 லிட்டர் தண்ணியோடு சேர்த்து விடலாம். ஒரு ஏக்கருக்கு 1000 லிட்டர். இந்த மாதிரி நீங்கள் 5 முறை ஒரு நிலத்தில் 5 முறை விட்டுட்டிங்கனாக்கா அந்த நிலம் வந்து வளமாயிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அனுபவபூர்வமாக நிறையா விவசாயிகள் இது வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வாழ்நாளில் ஒரு முறை வாங்கினா போருங்க. இதுதான் முக்கியமான நமக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து உரம் வாங்குகிறோம், அடிக்கடி விஷம் வாங்குகிறோம், அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு தரம் வாங்குகிறோம், தீர்ந்து போச்சு. நம்ம இது பயன்படுத்தும் போது இப்போ இது 500 லிட்டர்னாக்கா இதில் ஒரு 50 லிட்டர் நிறுத்திக்கின்னு மீதி பூரா வெளியில் எடுத்துடலாம். 450 லிட்டர் வெளியில் எடுத்து தண்ணியில் பாய்ச்சிடலாம். மீதி 450 லிட்டர் தண்ணி பழையபடி விட்டுறோம். ஒரு வாரம் பொறுத்து 450 லிட்டர் தண்ணி விட்டுட்டோம்னாக்கா அதில் 4 கிலோலேருந்து 5 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து வச்சிடறோம். ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் இந்த மாதிரி தண்ணி கலர் மாறிடுங்க. நம்ம தண்ணி விடுறது வெள்ளையாக விடுறோம், இந்த மாதிரி தண்ணி மாறிடும். அந்த வெள்ளம் கலராக அப்படியே தண்ணி மாறிடுது பாருங்கள். அதே நேரத்தில் தண்ணி மோந்தோம்னாக்கா தண்ணி ஒரு புளிச்ச வாசனை அடிக்கும். தண்ணி புளிச்ச வாசனை அடிக்கும்போது இந்த தண்ணி நிலத்தில் பாயும்போது மண்புழுக்கள் நிறைய வருது. உள்ளேருந்து மேலே வந்து ஹோல்ஸ் போட்டுனே இருக்குது. அந்த பூமி ஈரம் காஞ்ச பிறகு ஒரு 2 நாள் சென்று பார்த்தோம்னாக்கா மண்புழு ஹோல்ஸ் நிறையா தெரியும். அந்த மாதிரி ஹோல்ஸ் இருந்தாலே அந்த வாப்ஸா அப்படின்ற ஒரு அந்த வாப்ஸான்றது இங்கிலீஷ் வார்த்தை. அந்த வாப்ஸான்னாக்கா பாய்ச்சலும் காய்ச்சலும்னு சொல்லியிருக்கார் சுபாஷ் பாலேக்கர். அந்த வாப்ஸா கிடைக்குது. முக்கியமாக ஒரு பயிர் வளர்கிறதுக்கு 4 வகையான தொழில்நுட்பங்கள் வேணுங்க. அதில் ஒன்று வாப்ஸா. செய்திகள் தொடர்கின்றன. அத்திவரதர் வைபவத்தில் விஐபி விவிஐபி டிக்கெட் விற்பனை வருவாயில் முறைகேடு நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2019ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் வைபவம் நடைபெற்றது. இதில் பல்வேறு நாடுகள் மற்றும் மாநிலங்களில் இருந்து கோடிக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். தற்போது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் நிர்வாகம் கொடுத்த தகவலும் கோவில் நிர்வாகம் கொடுத்த தகவலும் முன்னுக்கு பின் முரணாக இருப்பது பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கலாமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவில் நிர்வாகம் சார்பில் 14 இடங்களில் டிக்கெட் விற்பனை நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் விற்பனை செய்யப்பட்ட டிக்கெட் விற்பனை தொகை நிலவரங்களை கொடுக்க மறுத்துள்ளனர். அதே நேரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் டிக்கெட் அச்சடிக்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் விற்பனை செய்யப்பட்ட டிக்கெட் தொகை பெரும்பாலும் அரசுக்கு வரவில்லையோ என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் விஐபிக்கள் 12 லட்சம் பேர் வருகை தந்ததாக தெரிவித்துள்ள நிலையில் 3.5 லட்சம் பேர் மட்டுமே வருகை தந்ததாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டதா இல்லையா என்ற கேள்விக்கு இரு தரப்பினரும் முரணான தகவலை அளித்துள்ளனர். ஒரு விஐபி டிக்கெட் 300 ரூபாய் என விற்பனை செய்யப்பட்டிருந்தாலும் மொத்தமாக 45 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் விஐபி டிக்கெட் விற்பனையில் 4 கோடி ரூபாய் மட்டுமே கணக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அத்திவரதர் வைபவத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் கலந்து கொண்ட நிலையில் வெறும் 32,000 டிக்கெட் மட்டுமே விற்பனை செய்திருப்பதாகவும் 3 கோடியே 70 லட்சம் ரூபாய் வருவாய் கணக்கு காட்டியிருப்பதன் மூலம் முறைகேடு நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் பணியில் ஈடுபடும் அதிகாரிகளின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்காவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா எச்சரித்துள்ளார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் குறித்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தலைமையிலான குழு 2 நாட்களாக ஆலோசனை மேற்கொண்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுனில் அரோரா, புதுச்சேரியில் இருந்து தமிழகத்திற்கு அதிக அளவு மது கடத்தல் நடைபெறுவதாகவும் அதனை தடுப்பது குறித்து காவல்துறை மற்றும் கலால்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகம் புதுச்சேரியில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்றும் நியமன எம்எல்ஏக்களுக்கு வாக்களிக்கும் உரிமை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவே இறுதியானது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் கலால்துறையினரின் செயல்பாடுகளுக்கு அதிருப்தி தெரிவித்தது குறித்த செய்தியாளர் கேள்விக்கு தேர்தல் பணியில் ஈடுபடும் ஊழியர்களின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்காத பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுனில் அரோரா தெரிவித்தார். You see, we don't give this kind of omnibus certificates. We keep watching, and whenever we require, we change. I will not pass any judgment on the officers of either Puducherry or Tamil Nadu at this stage. Commission doesn't believe in innuendos and anecdotal things being said. If we have some empirical facts in our purview, we shall take action.
இந்தியாவின் சில பகுதிகளை பிரதமர் மோடி சீனாவுக்கு அளித்துவிட்டதாக பகீர் குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்துள்ளார். இந்தியா சீனா இடையே நிலவும் போர் பதற்றத்தை குறைக்க இருநாட்டு ராணுவ கமாண்டர்கள் மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எல்லையில் படைகளை விலக்கிக் கொள்ள முடிவு எட்டப்பட்டது. இந்திய படைகள் பாங்காங்சோ ஏரி பகுதியிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டு ஃபிங்கர் 3 பகுதியில் நிலைநிறுத்தப்படுவார்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாநிலங்களவையில் நேற்று அறிவித்தார். இதனை சுட்டிக்காட்டியுள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, இந்தியாவுக்கு சொந்தமான ஃபிங்கர் 4 பகுதியில் இருந்து இந்தியா பின்வாங்கி ஃபிங்கர் 3 பகுதிக்கு சென்றது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவுக்கு சொந்தமான நிலத்தை சீனாவுக்கு மோடி அளித்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் காந்தி, இதற்கு நாட்டு மக்களுக்கு மோடி பதிலளிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் முக்கிய சமவெளியான தேப்சாங் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே பிரதமர் மீதான ராகுல் காந்தியின் விமர்சனத்திற்கு காட்டமாக பதிலளித்துள்ள மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி, இந்தியாவின் நிலப்பரப்பை சீனாவிற்கு யார் விட்டுக் கொடுத்தது என்று ராகுல் காந்தி தனது தாத்தாவான ஜவஹர்லால் நேருவிடம் கேட்டால் அதற்கு பதில் கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேசபக்தர் யார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு பணக்காரர்களுக்குமாக மட்டுமே செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் தவறான பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சித்துள்ளார். மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், பட்ஜெட்டில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், சீர்திருத்தங்களை அமல்படுத்துவது, வெளிப்படையான நிர்வாகம் போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதி குறைக்கப்படவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். ஏழைகளுக்கு எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவதை வாடிக்கையாக கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 1,67,00,000 வீடுகள் கட்டப்பட்டது, 2,67,00,000 வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கியது உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்களை பட்டியலிட்டார். 2016 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் 2020 ஜனவரி மாதம் வரை டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கான செயலிகள் வாயிலாக 3,60,00,000 கோடி பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார். இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை செயலிகளை நடுத்தர மக்கள், சிறு வியாபாரிகளே அதிகம் பயன்படுத்துவதாகவும் கூறினார். நீடித்த நிலையான வளர்ச்சியின் மூலம் வேகமான பொருளாதார வளர்ச்சியை எட்டுவதற்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். பட்ஜெட் மீதான விவாதத்தை தொடர்ந்து மாநிலங்களவை மார்ச் 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு அடுத்த மாதம் 8ஆம் தேதி தொடங்க உள்ளது. பல ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றி பணி நிறைவுக்கு பின்னும் பல ஆராய்ச்சியை தொடர்கிறார் ஹரிதாஸ். தேவையான வகையில் அதிக பலன் கொடுக்கும் பலாரக மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து வருகிறார் ஹரிதாஸ். முக்கனிகளில் அதிகம் வீணாகும் கனி பலா. அதிக புரதசத்து கிடைக்கும் வகையில் பிஞ்சு உற்பத்தியில் புதிய முறைகளை வகுத்துள்ளார் பன்ருட்டி ஹரிதாஸ். இதன் மூலம் அதிக அளவில் பிஞ்சு உற்பத்தி செய்து பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யலாம் என்கிறார் ஹரிதாஸ். இந்த பூங்குத்துல ஆண் பூவை பாருங்க. இது மலராத ஆண் பூ, இது மலர்ந்த ஆண் பூ. இது மலராத பெண் பூ, இது மலர்ந்த பெண் பூ. ஒவ்வொரு ஆண் பூவும் பெண் பூவும் இந்த மடலால் மூடி இருக்கும். இப்போ இந்த மடல் கீழே உதிரதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண் பூவும் பெண் பூவும் இந்த மடல் 2 மடலால் மூடி இருக்கும். மடலை விட்டு வெளியே இது 5 நாள். இது சுமார் 10 நாள் ஆனது. இந்த 10 நாள் ஆனதில் சூழ்முடி வெளியில் வந்திருக்கும். இது அந்த மகரந்தத்தை ஏற்கிறதுக்கு தகுதியுடையதாக இருக்குது. இதில் விதையில்லா பெருக்கத்துக்கு இதை பயன்படுத்த முடியாது. விதையில்லா பெருக்கத்துக்கு, விதையில்லா மரக்கறி உற்பத்தி இதுதான் தகுந்தது. இப்போ நாம் வழக்கத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு பூங்கொத்துக்கு ஒரு காய் விடுறது தான் பழகிட்டு இருக்கோம். மலராத பெண் பூவை மகரந்தம் அதில் கொட்டாத அளவுக்கு துணியால், இறுக்கமான துணி, அதாவது போலன் உள்ள நுழையாத அளவுக்கு துணியாலேயோ இல்லை பேப்பர் கவராலேயோ அதை கவர் பண்ணால் போதும். சூழ்முடி வெளியில் வந்துட்டுது, அதில் பண்ண முடியாது. இது சூழ்முடி வெளியில் வரல. இந்த பெண் பூவை அது மேலே மகரந்தம் கொட்டாத அளவுக்கு நான் கவர் பண்ண போகிறேன். இப்போ இந்த பூவிலிருந்து விதை உருவாகாது. இந்த மலர்ந்த பூவில் விதை உருவாகும். விதை உருவாகாத காய் 60 நாள் 70 நாள் வரைக்கும் இளம் பிஞ்சாக நாம் எடுத்து சமைக்கிறதுக்கு சிறு துண்டுகளாக்கி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு மிக அற்புதமான பொருள். ஏன் அப்படின்னா 60 நாளுக்கு பிறகு
இந்த விதையும் சுளையும் உருவாகக்கூடிய காயிலிருந்து அதை பிரித்து எடுக்கிறதுல சிரமம் இருக்கும். அந்த விதை கொட்டை மேலே இருக்கிற தோல் வந்து உண்ண முடியாத அளவுக்கு உறுதியாக இருக்கும். அதனால் நமக்கு நார் சத்து மிகுந்த ஒரு மரக்கறியை உருவாக்குறதுக்கு விதையில்லா இந்த காய்கறி உருவாக்குறதுக்கு இந்த எளிய தொழில்நுட்பம் பயன்படும். இதுக்கு எந்த ஒரு செலவும் இல்லை. ஒரு பையனுடைய செலவு. நமக்கு எந்த இடத்துல வந்து அந்த உரை போட முடியுமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம பண்ணிக்கலாம்.